Hi friends, welcome back to the channel Learn with JJ. இந்த வீடியோல நம்ம another interesting topic from the chapter Organic Chemistry, some basic principle and techniquesல பார்க்க போறோம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எதுக்காக இந்த கிளாசிஃபிகேஷன் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். So the existing of large number of organic compounds had made their increasing numbers has made it necessary to classify them on the basis of their structure. ஸோ நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் their ஸ்ட்ரக்சர். எதுக்காக இந்த கிளாசிஃபிகேஷன் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ நிறைய எக்ஸிஸ்ட் ஆகிறப்ப டே டு டே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன் ஆர்டர் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, they classified based on their structure. ஸோ என்ன கிளாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் அப்படின்னு கிளாஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் ஏசைக்ளிக் ஆர் சைக்ளிக், இல்லை ஓப்பன் செயின் ஆர் ரிங்கு க்ளோஸ்டு செயின் ஆர் ரிங் காம்பவுண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். செகண்ட் வந்து சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட். அகெயின் சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் வந்து இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் ஹோமோசைக்ளிக் அண்ட் ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஹோமோசைக்ளிக் அப்படின்னா கார்போசைக்ளிக், வெறும் கார்பன் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். வேறு ஹெட்ரோசைக்ளிக்கில் அதர் தேன் கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஒரு ஆக்சிஜன் குரூப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு நைட்ரஜன் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு சல்ஃபர் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ ஹோமோசைக்ளிக்கு தட் இஸ் வை வி ஆர் காலிங் எஸ் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட். அகெயின் ஹோமோசைக்ளிக் ரெண்டாக கிளாஸிஃபை இருக்குது, தட் இஸ் அலிசைக்ளிக் காம்பவுண்ட் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்டாக ரெண்டாக கிளாஸிஃபை இருக்குது. அண்ட் அரோமேட்டிக் வந்து பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ் அண்ட் நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை இருக்குது. ஸோ வாட் இஸ் அலிசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ called as என்னதுன்னா அலிஃபேட்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் we call it as aliphatic compound. அதே அரோமேட்டிக் காம்பவுண்ட் அதாவது ஏசைக்ளிக், இது வந்து இது acyclic and alicyclic. So acyclic we call it as aliphatic, whereas alicyclic we call it as aromatic compound. So what is alicyclic compound? These compounds are also called as aliphatic compounds. It consists of straight or branched chain. So இது ரொம்ப important. So acyclic compound வந்து it will be consisting of the straight and or branched chain வந்து present ஆயிருக்கும். இது வந்து ரொம்ப important definition. So what is aliphatic compound அப்படின்னு கேட்டாங்கன்னா, the compounds that contains straight or branched chain compound. இதில் வந்து ரிங் லெக் ஸ்ட்ரக்சர் இருக்காது, வெறும் இந்த பாருங்க. இப்போ ஈத்தேன் மாலிகுல் எப்படி கொடுத்துருக்காங்க, CH3 பாண்ட் CH3 இருக்கு. ஃபார் ஐசோபியூட்டனுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு பிரான்ச்சு செயின் காம்பவுண்டாக இருக்குது. அசிட்டால்டிஹைட் அசிட்டிகேட் இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல. இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சர் கொடுக்காம இப்படி ஓப்பன் செயினாக இருக்கிறத we call it as aliphatic compounds, acyclic or open chain compound. Okay, next, what is acyclic or closed ring chain compound? Alicyclic or aliphatic cyclic compounds, they contain the carbon atoms that is joined together in the form of ring. அதாவது நம்ம வந்து ring compound அப்படின்னு சொல்றோம். So it is joined together in the form of ring அப்படின்னா homocyclic. So homocyclic ஆல்ரெடி சொல்லியிருக்கு, அது வந்து கார்போசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம், because it consists of same number of carbon atoms. So full carbon atoms ஆல மட்டுமே மேட் பண்ணதா இருக்கும். Sometimes atoms other than the carbon are also present in the ring. அது heterocyclic. ஸோ நான் ப்ரீவியஸ் சொன்னதில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன் குரூப், ஒரு நைட்ரஜன், இல்லை ஒரு சல்ஃபர் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தட் இஸ் we call it as acyclic compound. சைக்ளோப்ரோபேன், சைக்ளோஹெக்சின் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட் இல்லை கார்போசைக்ளிக் காம்பவுண்ட். வேறஸ் இந்த டெட்ராஹைட்ரோஃபியூரன் இருக்குல்ல, THF, இட் இஸ் எக்ஸாம்பிள் டு தி heterocyclic compound. Next, let us see what is aromatic compound. Aromatic compound is a special type of compound. You will learn about these compounds in detail in unit 13. So unit 13 is the next chapter, hydrocarbon chapter. வந்து aromatic hydrocarbons அப்படின்னு ஒரு தனி டாபிக் இருக்கு. ஸோ அதில் வந்து aromatic compounds பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. Okay, so aromatic compounds are special type of compound and these compounds include benzene structure and other relate பண்ணியிருக்கிற ring like compounds. So benzene structure இருக்கிறது we call it as benzenoid compounds like alicyclic compound. Aromatic also contain heteroatom. Heteroatom என்னது, other than carbon and hydrogen some other atoms will also be present and they are heterocyclic aromatic compound. So some of these இங்க கொடுத்திருக்காங்க, see benzene
benzenoid aromatic compound they contain of benzene ring. So what is benzene oda formula? So benzene oda formula வந்து C6H6 இதுதான் வந்து benzene oda formula. Okay, next benzene and aniline oda formula வந்து NH2 group வந்து attach ஆயிருக்கு. ஒருவேளை இந்த benzene ringல வந்து மேல வந்து phenol group வந்து attach ஆயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. OH group. Sorry, OH group வந்து attach ஆயிருந்துச்சுன்னா we call it as phenol. Phenol is also a benzenoid aromatic compound. But இங்க கொடுக்கல, but phenol is also an benzene and aromatic compound. So benzene, aniline and naphthalene இதெல்லாம் வந்து benzenoid aromatic compound. Whereas whereas non-benzenoid compound, இப்போ tropolone பார்த்தீங்க அப்படின்னா tropolone வந்து it is a 7-membered ring structure. It is a 7-membered ring-like structure and இது வந்து இதுல வந்து benzene structure வந்து கிடையாது. So 7-membered benzene நான் சொல்லியிருக்கேன், அதோட formula பாருங்க C6H6, whereas tropolone வந்து 7-membered ring, so it will not come under, it is a non-benzenoid structure. See, heterocyclic aromatic compounds இங்க explain பண்ணியிருக்காங்க. So heterocyclic aromatic compounds வந்து பாருங்க ஆக்சிஜன் குரூப் இருக்கும், சல்ஃபர், நைட்ரஜன். ஆக்சிஜன் குரூப் இருக்கிறது ஃபியூரேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ எஸ் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். தயோசல்ஃபேட்டில் நம்ம படிச்சுட்டு போல சல்ஃபர் குரூப், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எஸ் இருந்துச்சுன்னா தயோஃபீன், என் வந்து பிரிடின். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் ஆல்சோ பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இன்டு ஃபேமிலிஸ் அண்ட் சீரீஸ். ஹோமோலோகஸ் சீரீஸ். ஹோமோலோகஸ் சீரீஸ்ன்றது நத்திங் பட் ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன், ஆல்கேன் அண்ட் ஆல்கலின் காம்பவுண்ட் இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லணும், homologous series அப்படின்னு சொல்லுவாங்க. So functional group, a functional group may be defined as an atom or group of atom that is joined in a specific manner responsible for the characteristic chemical property of the compound. இப்போ ஜென்ரலாக நம்ம OH group attach சொல்லுவோம் ஆல்கோஹால் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை COOH group attach இருக்குன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் group அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் it gives the responsible, it is joined in a specific manner that is responsible for the characteristic chemical properties. So இப்போ OH நாவே acid group நம்ம சொல்றோம்ல, so it is responsible for the characteristic chemical properties of the organic compound. See, hydroxyl group அதாவது OH group நம்ம alcohol சொல்லுவோம், aldehyde CHO group சொல்லுவோம், carboxylic acid group COOH group அப்படின்னு சொல்லுவோம். So these are the things we have to learn in the topic classification of organic compounds. So இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. Subscribe to my channel Learn with JJ. Thank you.